நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2024 வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி. ஈசி 21 தலைப்புச் செய்திகள். கனடாவில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் 2 பேர் காயம். நாட்டில் நல்ல அரசியலுக்கான தேவை உள்ளது என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்காக கோடியாக பணம் கொட்டுகிறார் என ரிஷாட் பதியுதீன் குற்றச்சாட்டு. தேர்தலில் சஜித் பிரேமதாசவினால் வெற்றி பெற முடியாது என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ரணிலையும் சஜித்தையும் ஒன்றிணைக்க முயற்சிகள் இடம்பெறுவதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மங்கோலியாவுக்கு பயணம். மருத்துவமனைகளிலும் காவல்துறை மையம் அமைக்க தமிழக அரசு அதிரடி உத்தரவு. எனக்கு நடந்த பாலியல் சீண்டல்கள் என அதிர்ச்சி தகவலை பகிர்ந்தார் நடிகை சிம்ரன். இனி ஈசி 24 விரிவான செய்திகள். கனடாவின் பார்க்டேல் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். குயின்ஸ் வீதி மற்றும் லேன்ஸ் டவுன் வீதி என்பவற்றுக்கு அருகாமையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதல் சம்பவம் ஒன்று குடியிருப்பு தொகுதி ஒன்றில் இடம்பெற்றதாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். 2 பேர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் இருந்ததனை போலீசார் அவதானித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்களை போலீசார் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். குறித்த இருவருக்கும் உயிர் ஆபத்து எதுவும் இல்லை. இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏதேனும் பொதுமக்களுக்கு தகவல் தெரிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நல்ல அரசியலுக்கான தேவை நிலவுவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் அரசியல் அமைப்பை மக்கள் நிராகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பதுளை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்காக கோடியாக பணம் கொட்டுகிறார். அப்படியானால் அனுரகுமாரவால் கடந்த காலத்தில் ஏன் ஒரு சின்ன உதவியாவது மக்களுக்கு செய்ய முடியாமல் போனது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். தபால் மூலம் வாக்களிக்கும் போது அரச உத்தியோகர்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். உங்களுக்கான சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் எமது ஆட்சியில் நடைபெறும். எதிர்வரும் 21ஆம் தேதி சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வாக்களித்து இந்த நாட்டை மீட்டெடுக்க அனைவரும் அணி திரள்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவினால் வெற்றி பெற முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரச சேவையாளர்களின் கொடுப்பனவை அதிகரிப்பதாக வாக்குறுதி வழங்கினேன். இன்று அதனை நான் நிறைவேற்றியுள்ளேன். எனவே அனுரவும் சஜித்தும் தங்களது தேர்தல் விஞ்ஞானத்தில் இந்த அரச பணியாளர்களின் சம்பள விவகாரத்தினை நீக்கிக் கொள்ள வேண்டும். நான் போலி வாக்குறுதிகளை வழங்கி இந்த நாட்டை பொறுப்பேற்க விரும்பவில்லை. அடுத்த வருடம் நாம் 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். நாட்டிற்கு அந்நிய செலவாணி கிடைக்கப் பெறாவிட்டால் எதிர்வரும் 10 ஆண்டுகளில் இந்த நாடு மீண்டும் கடுமையாக வீழ்ச்சியடையும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவையும் ஒன்றிணைக்க முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒன்றிணைவது தொடர்பாக ரணிலும் சஜித்தும் இதுவரை கலந்துரையாடவில்லை. ஆனால் 2ஆம் நிலையில் உள்ளவர்கள் அது தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர். நாட்டு மக்களின் ஆணை தேசிய மக்கள் சக்திக்கே உள்ளது. நாட்டில் புதிய மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காகவே நாம் மக்கள் ஆணையை கோருகின்றோம். நாடு தொடர்பாகவும் மக்கள் தொடர்பாகவும் சிந்திக்காதவர்களுக்கு மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே இன்று 921வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இதனிடையே இப்போர் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு எதிராக நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் புட்டின் மீது பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு புட்டின் பயணம் மேற்கொண்டால் அந்த நாடு புட்டினை கைது செய்யும் வகையில் இந்த உத்தரவு அமைந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இன்று மங்கோலியா சென்றுள்ளார். மங்கோலியா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள நிலையில் புட்டினின் இப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மங்கோலியா சென்ற ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை அந்நாட்டு அதிபர் உங்யங் குரில்சுக் நேரில் சென்று வரவேற்றுள்ளார். அனைத்து மருத்துவமனைகளிலும் காவல்துறை மையத்தினை அமைக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நாட்டில் உள்ள மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசுகளுக்கு ஒன்றிணை அரசு ஆணை பிறப்பித்தது. அதன்படி மருத்துவமனையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த புதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தியுள்ளது.
90களில் இருந்து தமிழ் சினிமா மக்களின் கனவு கன்னியாக இருந்து வந்த நடிகை சிம்ரன் இப்போது திடுக்கிடும் தகவல் ஒன்றை கூறியுள்ளார். தானும் பாலியல் சீண்டல்களுக்கு ஆளானதாக கூறியுள்ளார். ஒரு பெண் மீது பாலியல் வன்முறை நடத்தப்படுகிறது என்றால் உடனே அப்போதே ஏன் வெளியே சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். அது ஒரு கேள்வியா? அது எப்படி உடனே சொல்ல முடியும்? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவே நேரம் தேவையா இல்லையா? பொறுமையாக நாம் உட்கார்ந்து யோசித்துதான் அதற்கு ரியாக்ட் செய்ய முடியும். அதற்கு அவகாசம் தேவை. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும், அமைதி காக்கக்கூடாது. அது தவறு என்று சிம்ரன் கூறியுள்ளார். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. ஈசி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஈசி என்டர்டைன்மெண்ட் நைட். ஹாய் வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார். ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டெய்னிங் நைட் 2024 இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் செப்டம்பர் 28. தமிழ் இசை கலாமன்றம் ஸ்காப்ரோல இது நடக்க போகுது. சோ கண்டிப்பா வாங்க. நிறைய தமிழ் பாடல்கள், நிறைய ஃபன். டோன்ட் மிஸ் திஸ். செவன் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் 11:20 டாக்ஸ் கோட் ரோட் ஸ்காப்ரோவில். ஈசி என்டர்டைன்மெண்ட் நைட். தொடர்புகளுக்கு 4164445562. தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. எங்கிருந்து வந்ததிந்த தங்க நதி, என் எண்ணம் எல்லாம் கொள்ளை போகுது. எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டேன். ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், ஜெனோ பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.